ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் நிறைய குற்றங்கள் நடக்குது. இந்த குற்றங்களை தீர்க்கறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா, போலீஸ்காரங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர், எஸ்பி இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வேலையெல்லாம் அமர்த்தப்பட்டிருக்காங்க. வேலையும் என்ன செஞ்சுருக்காங்க, குற்றங்கள் என்ன செய்யுது, குறையப்பட்டு தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் குற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி ஒரு சமயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த குற்றங்களை யார் கட்டுப்படுத்துனாங்க? யார் என்ன செஞ்சிருப்பாங்க? குறைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் சனி பகவானுங்கிற ஒரு கேரக்டர் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குற்றங்கள் பதிவிடும் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுது இருக்குது. அதே போல் நம்ம ஒரு விளக்கு போட்டு சனி பகவானுக்கு என்ன செய்கிறது, விளக்கு போட்டு அவங்களுக்கிட்ட என்ன செய்யணும், நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கிறோம். விளக்கு ஒளியின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய உணர்வுகளை நாம் என்ன செய்கிறோம், தெரிவிக்கிறோம். இப்படி தெரிவிக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த கொஷினுக்கு என்ன செய்கிறாங்க, பதில் அளிக்கிறதுக்கு சனிக்கிழமையே நம்மளுக்கு கனவுல காட்சி கொடுக்குறாங்க. இப்படி காட்சி கொடுத்து என்ன செய்கிறாங்க, நீ ஒரு பதில் கேட்டேல, அந்த பதில் இதுதான் அப்படிங்கிறத கடவுள் என்ன செய்கிறாங்க சொல்ல, என்ன செய்கிறாங்க, யார் இதுக்கு காரணமோ அவங்கள என்ன செய்கிறாங்க, கண்டிப்பாக தண்டனை கொடுக்குறாங்க. இப்படி அந்த காலத்தில் பாருங்கள், நிறைய பேர் எப்படின்னா, அந்த விளக்கு போய் இப்போ இன்னைக்கு விளக்கு போடுறதுக்கு நம்மளுக்கு காசு இருந்துச்சு. 12 ரூபா காசு இல்லை 10 ரூபா காசில் நம்ம என்ன செஞ்சிடும், ஒரு நெய் விளக்கு வாங்கி அதில் திரியை போட்டு என்ன செஞ்சிடும், ஒரு தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சியை எடுத்து என்ன செஞ்சிடும், கொளுத்தி வச்சிடும். ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே இல்லாத பாதிக்கப்பட்டவங்ககிட்ட இதெல்லாம் இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, அழுக்கு துணியோடு தான் என்ன செய்வாங்க, நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு உடல் பலவீனமாக என்ன செய்வாங்க, வருவாங்க. வித்தியாசமான ஒரு உணர்வோடு என்ன செய்வாங்க, அவங்களோடைய இருப்பாங்க. சில நேரங்களில் சில இடங்களில் என்ன செஞ்சுப்பாங்க, உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடியவங்களோ, கோயில் நடத்துகிறவங்களோ யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், அவங்கள ரொம்ப கடுமையாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பாக முதல் உரிமை யாருக்கு அப்படின்னா, அந்த சனி பகவான், அதாவது பிரச்சனை குற்றம் ஏற்படுத்தப்பட்டு, அதாவது குற்றம் யாராவது பண்ணி அவங்கள பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் முதல் உரிமைங்கிறது அந்த காலத்திலேயேங்கிறது இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு நபர்களை என்ன செய்யணும் அப்படின்னா, யாருமே என்ன செய்யக்கூடாது, அவங்கள என்ன செய்யக்கூடாது, தூண் சொல்லிட்டு துரத்தக்கூடாது, அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. எந்த டைம்னு சொல்லிக்கிட்டு அவங்கள நோட் பண்ணி என்ன செஞ்சுக்கணும், அவங்கள மரியாதையோடு தான் என்ன செய்யணும், அவங்கள வழி நடத்தணும். இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தே சனி பகவானுங்கிறது ஒரு பெரிய விவரங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் என்ன செய்கிறது, தாறுமாறாக என்ன செய்யுது, குழப்பமாக என்ன செய்கிறது முடிஞ்சிருது. அந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்க, சனி பகவான்கிட்ட தான் போய் என்ன செய்கிறாங்க, முறையிட இறைவனை போய் என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. அவங்க இறைவன் நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அவங்களால என்ன செய்யல, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை இல்லை. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, சனி கோயிலில் தான் இறைவன்கிட்ட போய் தான் என்ன செய்யணும், மன்றாடணும். அப்படி மன்றாடும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு என்ன செய்கிறோம், உள்ள பதில் கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான்ங்கிறது லேஸ் விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் ரோல் பண்ணுறது அண்ட் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர்றது எல்லாமே எனது சனி பகவான் தான். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் அந்த மாதிரி யாரையும் என்ன செய்யக்கூடாது, கோயில் வளாகத்தில் என்ன செய்யணும், அவங்களுக்கு தான் முதல் என்ன செய்யுது, அவங்களுக்காகத்தான் இறைவன் என்ன செய்கிறாரு, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் என்ன செய்கிறது, கொண்டு விட்டுருக்கிறாரு. அதனால் ஒவ்வொருத்தங்களும் நம்ம என்ன செய்ய, மதிப்போடும் மரியாதையோடும் என்ன செய்யணும், நடத்தப்பட வேண்டும். சரி வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் குற்றங்கள் எப்படி தடுக்குது, அந்த காலத்தில் எப்படி குற்றம் எப்படி தடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.